பரிசுத்தம் உள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 12வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 17 வரை. கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார். அவருடைய பாளையம் மகா பெரியது. அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமையுள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாயிருக்கும். அதை சகிக்கிறவன் யார்? ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்ணுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான உம்முடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. கடைசி நாட்களில் இருக்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே, பரிசுத்த வேதாகமத்தில் தெள்ளந்தெளிவாய் நீர் எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி அப்பா. உம்முடைய பரிசுத்தவான்கள், உம்முடைய வேத ஆசிரியர்கள், தீர்க்கதரிசிகள் இதன் மூலமாக எங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் விவரித்து சொல்லும் மகா ஞானத்தை நீ தந்தமைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஆயத்தப்படவும் ஆண்டவரே, ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தத்தக்கதான கிருபை தருவீராகப்பா. ஆண்டவரே, உலகம் போகிற போக்கில் நாங்கள் போகாதபடிக்கு நாங்கள் நிதானித்து கர்த்தருடைய நாளை அறிந்தவர்களாக தெய்வ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து எச்சரிக்கையாய் நடக்க கிருபை தாங்க. உலகத்தின் மோசத்துக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சிக்கும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம் என்றாச்சா. ஆவியானவரே, தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் செய்த மீறுதல்கள், குறைகள், குற்றங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தியறலும். எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் ஆண்டவரே எல்லா தீட்டுகளிலிருந்தும் விலக்கி காத்தருளும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒரு சுத்திகரிப்பு வரட்டும் என்றாச்சா. எங்கள் குடும்பங்களிலே சுத்திகரிப்பு உண்டாகட்டும் என் தகப்பனே. எங்கள் சபைகளில் சுத்திகரிப்பு உண்டாகட்டும், எங்கள் வீடுகளில் சுத்திகரிப்பு உண்டாகட்டும் என்றாச்சா. அமீனப்பா. எல்லாவற்றிலும் நாங்கள் பரிசுத்தத்தை கையாள கிருபை தாங்கப்பா. பரிசுத்தமுள்ள தெய்வம் நீர் வரும்பொழுது ஆண்டவரே, உம்முடைய பிரதான தூதனுடைய கால சத்தம், உம்முடைய ஆரவார சத்தம் எங்கள் செவிகளிலே கேட்கும்படியாக எங்களை இப்பொழுதே ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பனே. ஆண்டவர் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவன், நீடிய சாந்தமுள்ள தகப்பன். ஆண்டவரே, இந்த மகா கிருபை இங்க எல்லார் மேலும் இருக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை அறிந்தவர்கள், உம்மை அறிந்தும் மெத்தனமாய் கடினெறிதத்தோடு இருக்கிறவர்கள், உம்மை அறியாமல் இருக்கிறவர்களை அனைவரையும் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கிடைத்த இந்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைப்பதாக ராஜா. உம்முடைய ரகசிய வருகை காயத்தப்பட கிருபை தாங்க ஏசப்பா. மனம் இறங்குவீராக தகப்பனே. அப்பா பிதாவை, நாங்களும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை வாசித்து கீழ்ப்படிந்து உம்முடைய சத்தத்துக்கு செவி தாய்ந்து நடக்கும் பொழுது மாத்திரமே கர்த்தாவே நீர் வருகிற நாள் எங்களுக்கு சொல்லப்படும். ஆமீன் பிதாவே, ஆமீன் தகப்பனே. உம்முடைய கால சத்தம் செவியில கேட்குமே என்ற ஆச்சா நாங்கள் எதிர்கொண்டு வரும் கிருபை தாங்க.
மணவாளனாகிய நீங்க வரும்பொழுது மணவாட்டியாகிய நாங்களும் ஆண்டவரே ஆயத்தப்பட்டவர்களாய் உம்மை எதிர்கொண்டு வர கர்த்தாவே கிருபை தருவீராக ராஜா. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பனே. மனம் இறங்கிரலும் அந்த முத்திரைகள் மீது போடுங்க. ஆமீன். இப்படி பரிசுத்தாவின் முத்திரைகள் மீது போடுங்க தகப்பனே. இரக்கமா இருங்கப்பா, கிருபையா இருங்கப்பா ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உலகத்தில் நாங்கள் என்னத்தை சம்பாதித்தாலும் ஆண்டவரே எங்கள் ஆத்துமாவானது அது வெறுமையாய் வரும் ராஜா. தகப்பனே நீங்கள் கேட்பது ஆத்துமா ஆதாயம் மாத்திரமே. அதை நாங்கள் செயல்பட கிருபை தாங்க. ஆத்துமாக்களோடு வரத்தக்கதான கிருபை எங்களுக்கு அருள் செய்யுங்கப்பா தகப்பனே. வழிவாசலை திறந்துள்ளும் எல்லா தடைகள் நீங்கட்டும். எல்லா ஜனங்களுக்கான நம்முடைய வார்த்தைகளை சொல்ல கிருபை தாங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் என் ராஜா. ஆமீன் என் தகப்பனே. வேளையிலும் கூட எங்கள் இந்திய தேசத்தை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லை எங்கும் வேலி அடைத்தருளும், பாதுகாத்து கொள்ளுங்கப்பா தகப்பனே. மக்கள் நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஆளுகிறவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க. தேவனுக்கு பயப்படுகிற உன்னதமான பயத்தின் ஆவி உங்களுக்குள்ள ஊற்றப்படட்டும் என் தகப்பன். நன்றி இயேசப்பா. எல்லா தீட்டுகள் அருவருப்புகளில் இருந்து எங்கள் தேசத்தை விடுவித்தருள வேண்டுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். சுத்திகரிப்பு எங்கள் தேசத்தில் உண்டாகட்டும் என் ஆண்டவரே. சென்னை சிட்டிக்காக ஜெபிக்கிறோம் என் ஆண்டவரே. எழுப்புதல் உண்டாகட்டும் ஐயா. தமிழகத்தின் 38 மாவட்டங்கள் 300 தாலுகால் எழுப்புதல் உண்டாகட்டும் என் தகப்பனே. இந்திய தேசம் முழுவதும் கர்த்தருடைய மகா கிருபை என் ராஜா உம்முடைய ஆவி ஊற்றப்படும் பொழுது நீர் சொன்ன எழுப்புதல் பரவுமே. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஆயத்தப்பட கிருபை தர வேண்டும் ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. கடின இறுதியும் உள்ளவர்களை கத்த நீங்க சந்திங்க தகப்பனே. எல்லா மனுஷருக்காகவும் மரித்த ஒரு தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். எல்லா மனுஷருக்காகவும் தன் சரீரத்தை கொடுத்தவர். எல்லா மனுஷருக்காகவும் பரிசுத்த இரத்தத்தை சிந்தினவர். இந்த வெளியேறப்பெற்ற பரிசுத்த மீட்பினால் மாத்திரமே எல்லா மனுஷருடைய பாவங்கள் கழுவப்படும் என்பது உண்மையே, நிச்சயமே, சத்தியமே. ஆமீன் தகப்பனே. இதை எல்லா ஜனங்களும் உணர்ந்து கொள்வார்களாக. கர்த்தருடைய வருகை காயத்தப்படுவார்களாக. உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா. பாவத்திலிருந்து விடுதலை அடையட்டும் ஆண்டவரே. ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும் என் தகப்பனே. உடைய பிள்ளை என்ற பரிசுத்தாவின் முத்திரையை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே கடினமான இந்த வெயில் உஷ்ணத்திலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. குழந்தைகள் பெரியவர்களை விசேஷமாய் நீர் காத்துள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒரு ஆசீர்வாதமான மழையை கொடுங்கப்பா. இந்த கோடை வெயில் இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே குளிர்ச்சியாகத்தக்கதான கிருபை தாங்க. பூமி குளிர்ச்சியடைய கிருபை தாங்கன்னு தகப்பனே. வறண்ட நிலங்கள் எல்லாம் செழிப்புண்டாகட்டும் அப்பா. கர்த்தர் இறங்குவீராக என் தகப்பனே. மனம் இறங்கி அருளும் ஆண்டவரே. இஸ்ரேலை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய ஆலோசனை அந்த குடும்பங்களுக்கு உண்டாகட்டும், தேசத்துக்கு உண்டாகட்டும், அதிபருக்கு உண்டாகட்டும் என் தகப்பனே. சுற்றி இருக்கிற நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். பலஸ்தீன், உக்ரைன், ரஷ்யாக்காக, ஈரானுக்காக, லெபனன், சிரியாக்காக ஜெபிக்கிறோம். டர்க்கிக்காக, அமெரிக்காக்காக ஜெபிக்கிறோம் என் ஆண்டவரே. சைனா, ஜப்பான்காக ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. பாகிஸ்தானுக்காக ஜெபிக்கிறோம் என் ஆண்டவர். ஜனங்களை நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு ஜனத்தோடும் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுபடியா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தயவாய் இறங்கி எங்கள் சகோதரர்களை எல்லாரையும் மன்னித்து ஆண்டவரே நம்முடைய ரட்சிப்பின் ஆவியை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. ஆமீன் பிதாவே. மனம் இறங்கிரலும் என்றாச்சா. கோடான கொடி ஸ்தோத்திரங்கள். இந்த நாளிலும் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. +2 எக்ஸாம் தேர்வு எழுதி நல்ல ரிசல்ட் பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனை தோல்வியடைந்த பிள்ளைகளை தைரியப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. ஆமீன். வழிவாசலை திறந்துள்ளும் தகப்பனை. ஏற்ற வேளையில் ஆண்டவரே பிள்ளைகளுக்கான அவங்க எதிர்பார்த்திருக்க காலேஜில் சீட் கிடைக்க கிருபை தர வேண்டும் ஜெபிக்கிறோம். ஃபீஸ் கட்டமிட தேவைகள் மிகுதியாயிருக்கும் ஆண்டவரே. பேரண்ட்ஸ்க்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, ஆலோசனை கொடுத்து வழிநடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே உதவிக்கரங்கள் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு கிடைக்கத்தக்கதான கிருபை தாங்கப்பா. கர்த்தாவே உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா. திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் என் ஆண்டவரே. யுத்தங்கள் எல்லாம் போயட்டும். தேவனாகி உம்மை நோக்கி பார்க்க கிருபையை தாரும். எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.